Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் மார்கழி மாத பிறப்பையொட்டி அதிகாலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தண்ணூர் மாதம் எனப்படும் மார்கழி மாத பிறப்பு இன்று அதிகாலை 3:30 மணிக்கு நடைபெற்றதை முன்னிட்டு 108 வைணவ ஸ்தலங்களில் முக்கியமான ஸ்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் ரங்கமன்னாருக்கும் ஆண்டாளுக்கும் அபிஷேக ஆராதனைகளும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. தொடர்ந்து 30 திருப்பாவைகள் தங்க இழைகளால் நெய்யப்பட்ட புடவை ஆண்டாளுக்கு சாட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை கடைஞாயிறு திருத்தவாரி நடைபெற்றது. ராகு பகவானுக்குரிய தலமான திருநாகேஸ்வரத்தில் கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழாவின் முக்கிய நாளான ஞாயிற்றுக்கிழமையன்று சூரிய புஷ்கரணி முன்பு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள தீர்த்தவாரி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் சாற்றுமுறை உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. 12 ஆழ்வார்களில் ஒருவரான திருப்பானாழ்வாருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யும் வகையில் சாற்றுமுறை உற்சவம் நடைபெற்றது. நிகழ்ச்சியை ஒட்டி அத்திகிரி மலையில் இருந்து இறங்கி வந்த வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் கோயில் வளாகத்தில் உலா வந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புகழ்பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் திருக்கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா மற்றும் சொக்கப்பனை ஏற்றும் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. நிகழ்ச்சியை ஒட்டி கோபுர வாசலில் எழுந்தருளிய காமாட்சியம்மன் முன்னிலையில் 10 அடி உயரத்திற்கு அமைக்கப்பட்டிருந்த சொக்கப்பனை மீது கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 4 ராஜ வீதிகளில் வீதி உலா வந்து காட்சியளித்த காமாட்சியம்மனை பக்தர்கள் வழிபட்டனர்.